வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். எப்பயும் போடுற வெங்காயம் மிளகா போட்டு இல்லாமல் கொஞ்சம் நல்ல ஹெல்தியான வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு ஆம்லேட் செஞ்சால் எப்படி செய்கிறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பர்பிள் கலர் கோஸ் வந்து வாங்கிட்டு வந்து அதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் வெள்ளை கோஸ், அதுக்கப்புறம் கொடை மிளகா, அதுக்கப்புறம் கேரட். நான் இந்த 4 வெஜிடபிள்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு முட்டை வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு முட்டை உடச்சி அதில் வந்து வெள்ளை இது தனியாக, அதுக்கப்புறம் மஞ்சக்கரு தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா இதை போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும், அதுக்காக தனித்தனியாக வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா முக்கால்வாசி நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன், எல்லாத்தையுமே தனித்தனியாக. நீங்கள் வேணும்னா மொத்தமாக கூட போட்டு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இந்த காய் வேக வைக்கும் போதே நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கல் உப்பு போட்டு தான் வந்து வேக வச்சுருக்கேன். அதனால் இதுக்கு தனியாலாம் எந்த உப்பும் போட தேவையில்லை. இப்போ இந்த காய் எல்லாமே போட்டாச்சு. இதில் இந்த வெள்ளை முட்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து நல்லா பெப்பர் தூள், அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள், ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா இதில் வந்து வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது போடணுன்னா போட்டுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் வந்து எண்ணெய் தடவி இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத வந்து அப்படியே வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, சென்ட்ரலில் வந்து கொஞ்சம் ஹோல் மாதிரி போட்டு அதில் வந்து இந்த எல்லோ வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஊற்றிக்கிறோம். நீங்கள் வேணும்னா இது மேலே வந்து ஃபுல்லாக சீஸ் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து வேக விட்டிங்கன்னா அது இன்னும் நல்லா சீஸி ஆம்லேட் மாதிரி ஆகிடும். நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக வந்து இன்றைக்கி வெறும் வெஜ்ஜு தான், அதனால் வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு ட்ரை பண்ணுறேன். இப்போ மூடி ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கும் அடியிலலாம். இப்போ அதை திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் வந்து மூடி வச்சுட்டா ஃபுல்லாகவே வந்து நல்லா வெந்துடும். ஸோ நார்மலாக நம்ம வந்து ஒரு ஆம்லேட் சாப்பிடாம இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு என்ன டாப்பிங்ஸ் வேணாலும் போட்டு நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியானது தான், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.